This video sponsors by BuyMotoy ஆன்லைன் ஷாப்பிங். தரமான பொருட்கள் வாங்கி பயன்பெறுவீர்கள். வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை ஜிஎஸ்டி பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த மாதத்துலேருந்து ஜிஎஸ்டியில் மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. நீங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிற உங்கள் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் எங்கே தொழில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்குரிய வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி கட்டாயமாக இந்த மாதம் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கொடுக்குற வாடகைக்கு கட்டணும். இது இந்த மாதம் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கணும். இதில் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், எங்களுக்கும் இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறேன். இது நான் ஜிஎஸ்டியே சரியாக கட்டுறதில்ல, எனக்கு ஐடிசி நிறைய இருக்குது, அப்போ நான் கட்டணுமா? நீங்களும் கட்டாயம் கட்டணும். அந்த ஐடிசி இப்போ நீங்கள் கட்டுற 18% ஐடிசியோட சேர்ந்துக்கும். இதை நீங்கள் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். நான் மாதம் மாதம் பணம் கட்டிடுறேங்க, அப்போ நான் இது கட்டணுமா? அதுவும் கட்டணும். 18% ஜிஎஸ்டி கேஷாக மட்டும்தான் கட்டணும். உங்கள் ஐடிசியில் எத்தனை லட்சம் இருந்தாலும் அதில் கழிச்சு கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தது நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன். சொந்த வீட்டுக்காரங்களுக்கு உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் உங்கள் பேரில் இருக்குன்னாக்கா நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். ஆனால் உங்கள் பேரில் இருக்குது, உங்கள் மனைவி பேரில் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னாக்கா நோஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு இதை அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். அடுத்தது, நான் காம்பவுண்டிங்கில் கட்டிட்டு இருக்கேங்க, நான் கட்டணுமா? நீங்களும் கட்டாயம் கட்ட வேண்டும். 18% ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருக்கும் எல்லா விதமான இதுக்கும் இருக்கும். ஒரே ஒரு விதிவிலக்கு, உங்க பேர்ல பிசினஸ் இருந்து உங்க பேர்லயே வீடும் இருந்து அந்த இடத்துல நீங்க உங்க பேர்லயே ஆபீஸும் இருந்து அங்க நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா மட்டும் அவங்க கட்ட வேண்டாம். மற்றவங்க அத்தனை பேருமே யார் யார் ஜிஎஸ்டிக்கு ரெண்டல் டீடு போட்டு கொடுத்துருந்தீங்களோ அத்தனை பேருமே அந்த டீடில் என்ன ஜிஎஸ்டி என்ன ரெண்ட் காட்டியிருந்தீங்களோ அந்த ரெண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இந்த மாதத்துலேருந்து கட்டணும். இன்னொரு விஷயம், எல்லாருமே புதுசாக ரெண்டல் டீடு போடணும். அந்த ரெண்டல் டீடில் நீங்கள் என்ன ரெண்ட்டு காட்டுறீங்களோ அந்த ரெண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி போடணும். இனிமேல் வருஷா வருஷம் 11 மாதத்துக்கு தான் நீங்கள் ரெண்டல் டீடு போட்டிருப்பீங்க. அந்த ரெண்டல் டீடை 11 மாதத்துக்கு அப்புறம் கட்டாயம் புதுப்பிச்சு புது ரெண்டல் டீடு போடணும். அந்த புது ரெண்டல் டீடில் என்ன ரெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி கட்டாயமாக கட்ட வேண்டும். இது காம்பவுண்டிங் டீலர் ஆனாலும் சரி, நான் எக்ஸம்டட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்கன்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கட்டணும். எங்கள் அப்பா பேரில் வீடு இருக்குங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, நீங்கள் கட்டாயம் ஜிஎஸ்டிக்கு ரெண்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டி 18% கட்டணும். ஸோ இதில் யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் திரும்ப கூப்பிடுங்க, பேசுவோம். நன்றி.